இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வெந்தயத்தை வச்சு வெந்தயக்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் அப்படின்னோடனே அது கசப்பு தன்மையாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கசப்பு தன்மையே கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற உளுந்தங்களி கேழ்வரகளி மாதிரியே இருக்கும். வாயில் வச்சோன்னா அப்படியே கரையிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெந்தயக்களியை இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த வெந்தயக்களி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் வந்து டிஃபன் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து கரெக்டாக இருக்கும். வெந்தயத்தை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குறைஞ்சது நம்ம ஒரு 7 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இப்போ நீங்கள் காலையில் வெந்தயக்களி செய்ய போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடலாம். ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சிடலாம். வெந்தயம் இப்போ ஊறி 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். 1/2 கப்புங்கிறனால சின்ன ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக போட்டிங்கன்னா பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க வெந்தயம் வந்து நல்லா உளுந்த மாவு மாதிரி பொங்கி வரும். நான் வந்து திருப்பியும் அரிசி அரைக்க போகிறனால இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியையும் உளுந்தையும் நம்ம அரைச்சோம்னா எப்படி மாவு நல்லா பொங்கி வருமோ அந்த மாதிரி வெந்தயம் சேர்த்து அரைச்சோம்னா மாவு இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். மாவு இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது அப்படியே நம்ம வந்து களியாக கிளற ஆரம்பித்தோம்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம களி செய்ய ஆரம்பிக்கணும். நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்த இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கூட இதை தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து களி வந்து கட்டிப்படாமல் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுக்கும் சேர்த்து 3/4 கப் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெந்தயக்களி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். நான் வந்து 4 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மாவை இது கூட சேர்த்து கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். கை விட்டுட்டோம்னா அந்த மாவு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் கிளறணும். இப்போ எல்லா மாவையும் நம்ம சேர்த்தாச்சு, கொஞ்சம் கூட கட்டிப்படலை. இப்போ வந்து அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மாவு வந்து நல்லா அந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு, நல்ல ஒரு களி பதத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட வந்து வெள்ளை கரைசல் சேர்க்கணும். நம்ம ஆரம்பத்திலே வெள்ளை கரைசல் சேர்த்துட்டோம்னா இந்த மாவு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கரைசலை சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த களி வந்து கட்டிப்படாது. ஆரம்பத்தில் தான் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கிளறலைன்னா அந்த களி வந்து கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் டைம் விட்டு கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் வந்து நல்லா அந்த களியோட மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த களியை வந்து செக் பண்ணி பார்க்கணும். கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த களியை வந்து தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டான பதம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஒரு சில பேருக்கு வந்து அந்த உளுந்தங்களி வெந்தயக்களிலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நம்ம முதல்ல நல்லெண்ணெய் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம களியோட சூடாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயோட ராஸ்மல் இல்லாமல் இருக்கும். விருப்பப்படுறவங்க சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். களி வந்து நேரம் ஆக இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த வெயில் காலத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த வெந்தயக்களி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வெந்தயக்களி எடுத்துக்கிட்டால் அந்த உடல் சூட்டினால் வர்ற அந்த நோய் தாக்குதலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த வெந்தயக்களியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.